பாதி பேராவது விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க சார். ஒரே ஒரு சின்ன கேள்வி, உழவன் ஃபவுண்டேஷன் பத்தி அவங்களுக்கு ஒரு 2 உழவன் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குன்னு தெரியுமா அவங்களுக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அண்ணா கல்விக்கு பண்ற மாதிரி நம்ம சொசைட்டிக்கு எந்த அளவுக்கு கல்வி முக்கியம்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு விவசாயம் ரொம்ப ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். ஆனா இங்க விவசாயத்தை விவசாயம் பண்றவங்க எல்லாரும் பையனும் புள்ளியும் பெறப்பெடுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. விவசாயத்துக்குள்ள வந்துடாதான்னு அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சமுதாயத்துல விவசாயிகள் நமக்கு போர் வீரர்கள் அளவுக்கு மதிக்கத்தக்கவங்க. அவங்கள நாம மதிக்கணும், அவங்கள நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. இப்போ விவசாயினா பொண்ணு கொடுக்கறது இல்லைங்கிற நிலைமை மாறி விவசாயியா இருக்கானா நான் பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்ற நிலைமை வரணும். ஏன்னா இன்னைக்கு ஃபியூச்சர்ல சாப்பாடு, உணவு, தண்ணிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். அதை இன்னும் கையில் எடுத்துட்டு இருக்கிறவங்க நம்ம விவசாயிகள் தான். இன்னைக்கு விவசாயிகள்னா 60 வயசு தாண்டினவங்கன்ற ஒரு நிலைமை இருக்கு. விவசாயிகள்னா 60 வயசு தாண்டினவங்கள யங்ஸ்டர்ஸ் விவசாயத்துக்கு வரணும். ஸோ இப்படி பொதுவாகவே நம்ம சமுதாயத்தில் விவசாயிகள் பற்றின கண்ணோட்டம் மாறணும். இங்கே விவசாயிகளை யங்ஸ்டர்ஸ் எடுத்து நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை அங்கீகரிக்கணும், அவங்களுக்கு சொசைட்டியில் ஒரு மரியாதை கொடுக்கணும். அப்படிங்கும்போது உழவன் ஃபவுண்டேஷன் நான் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் இயற்கை சார்ந்த விவசாயம் பண்றவங்களை தேர்ந்தெடுத்து ஒரு 5லிருந்து 6 பேர், அது விவசாயம் மட்டும் இல்லை, அது வெட்டினரி டாக்டர்ஸா இருக்கலாம். ஆனா விவசாயத்திற்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தலா இப்போ 2 லட்ச ரூபா ஒவ்வொருத்தருக்கும் காசு கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த பணம் எதுக்கு கொடுக்குறேன்னா அவங்க விவசாயத்துக்கு தான் பயன்படுத்துவாங்க. அதனால அது ஒன்று பண்ணிட்டு இருக்கோம்.